பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 32 அதிகாரம் 6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். ஆண்டவர் நாம் எல்லோர் மேலும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நாம் எல்லோரும் வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனவர்களாய்தான் இருக்கிறோம். அதாவது நாம் எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி வழி தப்பி போனோம் என்றால் நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடவாமல் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் எல்லோரும் ஒவ்வொரு பாதைகளில் போனோம். ஆண்டவரை விட்டு விலகி போனோம். ஆனா நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமென். நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே நமக்காக மரித்து அந்த பாவத்தின் தோஷத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதைதான் தாவீது ராஜாவும் இங்கே சொல்லுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் எதற்காக என்று பார்த்தோம்னா, நாம் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதல்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது, அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே கூட பார்த்தோம்னா சகாயம் கிடைக்கும் காலம் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த சகாயம் கிடைக்கும் காலம் எப்பொழுது முடிவடையும் என்று பார்த்தோம்னா, ஒன்று நாம் மரிக்கும் பொழுது, மற்றொன்று ஆண்டவர் வரும்பொழுது. இந்த 2 காரியமும் எப்பொழுது நடைபெறும் என்று நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரித்திட்ட பிறகோ, இல்லையென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்துவிட்ட பிறகோ நாம் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், நாம் என்னதான் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டாலும் அது நமக்கு மன்னிக்கப்படாது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலத்தை நாம் போக்கடித்து விட்டோம். அப்படி என்றால் எது நமக்கான சகாயம் கிடைக்கும் காலம் என்று பார்த்தோம்னா, இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணமே. ஆமென். இந்த நிமிஷமே நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக, நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் நினைக்க வேண்டாம், நான் இவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் செய்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை நிச்சயமாக மன்னிக்க மாட்டார் என்று. ஆமென். நாம் செய்த பாவத்தை காட்டிலும் அவர் நமக்காக செய்த கிரியை மிகவும் பெருசு. அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த கிரயம் என்பது ரொம்ப பெருசு. பாவமில்லாத உன்னதமான தேவனே இந்த உலகத்தில் நமக்கென்று வந்து பாவமில்லாத இரத்தத்தை நமக்காக சிந்தினார். எதற்கென்று பார்த்தோம்னா, நாம் பாவத்திலிருந்து மீட்படைவதற்காக. நாம் என்னதான் கிரியை செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் நம்மால் போக்கிவிட முடியாது. அதற்காக தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். இப்படி இருக்க ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தை வைத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம், நம்முடைய பாவத்தை எல்லாம், நம்முடைய மீறுதல்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவத்தின் தோஷத்தை தேவன் மன்னிப்பார்.
ஆமென். ஆகையால் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார் என்று நாம் நினைக்க வேண்டாம். இங்கே தாவீது ராஜாவே சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று. ஆமென். நாம் தேவனிடத்தில் நம்முடைய பாவத்தை சொன்னா, ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டா, அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதையும் குறித்துதான் ஆண்டவர் இங்கே தாவீது ராஜாவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில், அதாவது இப்பொழுதே நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது நம்மை அணுகாது. ஆமென். அதாவது பாவத்தின் நிமித்தம் வரவிருக்கிற அந்த ஆக்கினை, பனிஷ்மெண்ட் இந்த உலகத்தில் வரும்பொழுது நம்மை அது அணுகாது. ஏனென்றால் நாம் அந்த பாவத்தின் வழியை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவரோடு கூட நாம் ஒப்புரவு ஆகிவிட்டோம். ஆனா இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மீது அந்த ஆக்கினை என்பது வரும். அந்த ஆக்கினையோ நம்மை அணுகாது. ஆமென். ஆகையால் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் நாம் இன்னுமே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒரு நாள் இந்த சகாயம் கிடைக்கும் காலம் என்பது முடிந்துவிடும். ஒன்று நாம் மரிக்கும் நேரம் வரலாம், இல்லையென்றால் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். இவ்விரண்டத்தில் எது நடந்தாலும் அதற்கப்புறம் நாம் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நமக்கு சகாயம் கிடைக்காது. ஆகையால் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த கிருபையை நாம் போக்கடித்து விடாமல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நாம் சேர்வோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நம்மை காப்பாற்றுவார். ஆமென்.